வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு 14/9/2025 வந்த நமது அஜ்வாவுடைய ஹாஜிகள் தற்போது பத்ரினுடைய யுத்தகளத்தில் முதலாக இறங்கிய அந்த ஜபல மலாய்க்கா என்று சொல்லக்கூடிய மலாய்க்குமார்கள் இறங்கிய ஜபல மலாய்க்காவுடைய அருகாமை நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்கள் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக, இவர்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தகளத்தில் சுஜூதில் வீழ்ந்து துஆ கேட்டார்கள் அல்லவா, அந்த சுஜூதில் இருந்து நீண்ட நேர சுஜூதிற்கு பின்னால் எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது. காரணம், வானவ தூதுவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதோ இறங்குகிறார்கள். அவர்களுடைய அந்த மறைமுகமான காட்சி எனக்கு காட்டப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட இடம்தான். அதில் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பத்ரில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாதவர்களாக இருந்தார்கள், இதுவரை நாங்கள் அவர்களை பார்த்ததே கிடையாது, புது முகங்களாக இருந்தது, எங்களோடு கலந்து கொண்டார்கள். அவர்கள் நாங்கள் அம்பு எறிவதற்கு முன்னால் அவர்களுடைய உடலெல்லாம் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி எங்க மலாய்க்குமார்களை இறக்கி 3வது வானத்திலிருந்து மலாய்க்குமார்களை இறக்கி அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்திருவானாக.